வணக்கம். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டும் ஏன் பார்க்கணும்னு சொல்கிறேன்னா, உலகம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கும் பெண்களுக்கு ஒரு விழிப்புணர்வு. பெரும்பாலும் பெண்கள் கஷ்டப்படக்கூடிய பெண்களாக தான் இருப்பீங்க. ஏன் இதை சொல்கிறோம்னா, நிறைய மணமகன்கள் பெண்கள் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் இந்த தொழிலில் 30 வருஷமாக இருக்கிறேன். 30 வருஷமாக இருக்கும்பொழுது பெண்கள் அதிகமாக இருக்கிறீங்க. 2026 நம்ம இப்போ பேசுகிறோம். 2040 இன்னொரு 10 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளைகள் கிடைக்காது. ஏன் இதை சொல்லுவோம்னா, இன்னைக்கு உள்ள எல்லா குடும்பத்திலையும் பாருங்கள், பெண்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. அதனால நல்லா பெரிய லெவல்லையும் பெண்கள் இருக்கீங்க, கஷ்டப்படக்கூடிய பெண்களும் இருக்கீங்க. நான் எல்லா பெண்களுக்கும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணையை தேடுவதற்காகத்தான் இந்த பதிவு. நல்லா இருக்கிற நபர்களுக்கும் சரி, பெரிய பெயர் சொல்லும் குடும்பம் பல கோடிகளை வச்சிருக்கக்கூடிய பெண் வீட்டுக்காரர்களுக்கும் சரி, நான் எல்லாருக்குமே வரன்னு பார்த்து கொடுக்குறேன். ஒரு சில பேர் என்ன செய்வாங்கன்னா, என்கிட்ட வருவாங்க புரோக்கர்கள், நான்லாம் சாதாரண ஆளுகளுக்கெல்லாம் பார்க்க மாட்டேன், அவங்க என்ன காசை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால உறவுகளை 300 பவுன் 500 பவுன் போடக்கூடிய அளவில் பெண்களும் இருக்கிறாங்க. 100 கோடி 200 கோடி 300 கோடி 500 கோடி சொத்து உள்ள மணமகனும் என்கிட்ட இருக்கிறாங்க. சரிதானா? அதனால் எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா நான் வரன் பார்த்து தருகிறேன். ஒன்று. இரண்டாவது, உடல் ஊனமுற்றோர், மாற்றுத்திறனாளிகள், ஏதாவது குறை உள்ளவங்களுக்கு பெண்ணு கிடைக்குமான்னு கேட்குறீங்க. அது பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, அதுவும் பார்த்து தர்றேன். அடுத்து சில பெண்கள் பார்த்தீங்கன்னா 35 வயசு 40 வயசு 45 வயசு 50 வயசு 60 வயசு வரைக்கும் சில பெண்கள் திடத்தரமாக இருக்கீங்க, நல்லா திடகமாக இருக்கீங்க. சரிண்ணா? நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு துணை இல்லாமல் இருப்பீங்க. ஒன்று, கணவன் இறந்திருப்பார், இல்லை கருத்து வேறுபாடு காரணமாக டைவர்ஸ் பண்ணியிருப்பார், அல்லது வேற யாராவது ஒரு பொண்ணோட தொடர்பில் போயிருப்பார். சரிண்ணா? இறந்தாலும் சரி, வேறு போனாலும் சரி, உங்களுக்குன்னு ஒரு துணை தேவைப்பட்டது அப்படின்னா உடனடியாக எனக்கு கால் பண்ணுங்கள். இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். முதல்ல உங்களுடைய ஃபோட்டோ ஆதார் கார்டு அனுப்புங்க. யாராக இருந்தாலும் ஃபோட்டோ ஆதார் கார்டு எனக்கு அனுப்பிடுங்க. சரிண்ணா? பயோடேட்டா பயோடேட்டான்னு சொல்லுவாங்க. பயோடேட்டானா என்ன? பேர், படிப்பு, வயசு, வேலை, வருமானம், சம்பளம், இதை எழுதி அனுப்புறதுக்கு தான் பயோடேட்டான்னு நாங்கள் சொல்லுவோம். அதனால ஃபோட்டோ, ஜாதகம், ஆதார் கார்டு, பயோடேட்டா இதெல்லாமே நீங்கள் அனுப்பிடுங்க. சரிங்களா? அடுத்தபடியாக கஷ்டப்படக்கூடிய பெண்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நீங்கள் எனக்கு 1 ரூபா கூட நீங்கள் தர வேண்டாம். அதே மாதிரி கஷ்டப்படக்கூடிய ஆண்களுக்கும் சொல்கிறேன், உங்களால் முடிஞ்சதை மட்டும் நீங்கள் அனுப்புனா போதும். கஷ்டப்படக்கூடியவங்க நீங்கள் பணம் தர வேண்டாம். ஏன்னா நானும் இங்கே பார்த்தீங்கன்னா இத்தனை பேர் வச்சு வேலை பார்க்குறேன், இவ்வளோ பேருக்கு சம்பளம் கொடுக்கணும். அதனால தான் சொல்கிறேன். திருமண பதிவுக்கு மட்டும்தான் நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் பதிவும் பார்த்தீங்கன்னா 2000, 5000, 10,000, 20,000 4 விதமான பதிவு இருக்குது. இது உங்களுடைய விருப்பம். நீங்கள் கொடுக்குறத நான் வாங்கிக்கிடுவேன். நம்பர் 1. ரெண்டாவது, முடிஞ்ச பிறகு சில பேர் லட்சக்கணக்கில் கமிஷன் கேட்குறாங்க. நான் நிச்சயமாக யார்ட்டையும் கமிஷன் நானே கேட்க மாட்டேன். ஆனால் நீங்கள் நேரில் ஒரு சில பேர் சொல்கிறீங்க இல்லையா, அதை கொடுத்தா போதும். நான் யார்ட்டையுமே கட்டாயப்படுத்தி கேட்க மாட்டேன். அப்படி நீ இவ்வளோ ரூபா நீ ஒரு 50,000 கூட, 1 லட்சம் கூட, 2 லட்சம் கூட, அப்போ தான் நான் பார்த்து தருவோம்னு சொல்லியிருந்தோம்னா அந்த வீடியோவை நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் யாரையும் நேரில் வந்தாலும் கேட்க மாட்டேன், ஃபோன்லேயும் கேட்க மாட்டேன். சரிண்ணா? எனக்கு ஏன்னா நிறையா பேர் வேணும் அப்படிங்கிறதுனால தான் நான் இதை சொல்கிறேன். ஆனால் பதிவு கட்டணம் கண்டிப்பாக உங்கள்கிட்ட கேட்பேன். கஷ்டப்படக்கூடிய பெண் வீட்டில் கேட்க மாட்டேன். பெண் வீட்டில் சார் நானே ஒரு துணை வேணும்னு தேடுறேன், என்கிட்ட போய் கேட்குறீங்களா நீங்கள் கேட்கலாம். சரிண்ணா? அதுவும் நேற்றுலாம் ஒரு பொண்ணு பாருங்கள், அந்த அம்மாவுக்கு 47 வயசு. அந்த அம்மாட்ட நான் காசு கேட்கல, அந்த அம்மாவே எனக்கு என்ன சொல்ல 1000 ரூபா போட்டுவிட்டு. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் கேட்கவே இல்லை. அவங்களே சொல்லுவாங்க, சார் உங்களுக்கு செலவுகள் இருக்குது, பொன் செலவு இருக்குது, ஆள் வச்சுருக்கீங்க, வாடகை இருக்குது, என்னால் ஏண்டது. நான் அந்த அம்மா என்ன சொல்லுது, அந்த அம்மாவே ஒரு வேலைக்கு போய் சம்பாதிச்ச பணத்தில் ஒரு 1000 ரூபா போட்டு விட்டுது எனக்கு. அது இங்கே ஒரு கடையில் போய் எனக்கு அனுப்பி விட்டுருக்கு.
அதனால் நான் கேட்காமலே நீங்கள் எனக்கு செய்வீங்க ஒரு நம்பிக்கையில் தான் நான் இந்த இதை செய்கிறேன். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுக்கணுங்க. இந்த வீடியோ ஏன் பெண்களுக்காகனா பெண்கள் மட்டும் இது பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்காண்டி. எந்த நிலையில் நீங்கள் பெண்கள் இருந்தாலும் பரவாயில்ல, அதை நான் செஞ்சு தரேன். இன்னும் ஒரு சில பெண்களுக்கு ஒன்று சொல்கிறேன். ஒரு சில பெண்கள் சில தவறான தரகரை வச்சுக்கிட்டு எனக்கு அவ்வளோ கடன் இருக்குது இவ்வளோ கடன் இருக்குன்னு சொன்னாங்கன்னா உங்களை மதிக்க மாட்டாங்க. நீங்கள் ப்ராடு பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வாழ்க்கையில் ஈடுபடாதீங்க. ஒரு கல்யாணத்தை முடிக்கிறதுக்கு ஒரு மாப்பிள்ளைகிட்ட என்ன சொல்லுவீங்க? 1 லட்ச ரூபா கடன் இருக்குன்னு சொல்கிறீங்க, 2 லட்ச ரூபா கடன் இருக்குன்னு சொல்கிறீங்க. அவங்க பெண்ணு கிடைக்கலையே அப்படின்னு நினச்சி ஒரு ஆர்வத்தில் அந்த பணத்தையும் கொடுத்துட்றாங்க. திரும்ப நீங்கள் கல்யாணம் முடிஞ்சு 3 நாள் இருக்கீங்க, 4 நாள் இருக்கீங்க, 5ஆம் பக்கம் வந்து என்ன பண்ணுறீங்க? எனக்கு அவர் டார்ச்சர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ஒன்று போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்கிறீங்க, அல்லது வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் சுருட்டிட்டு நீங்கள் வாட்டில் போயிடுறீங்க. எப்படியும் கல்யாணம்னு முடித்தா அவர் எனத்தையாவது ஒரு தாலிக்கு காப்போன்னு அரைப்போன்னு எடுத்து உங்களுக்கு போடுவார். அப்புறம் வீட்டுக்குள்ளே 4 நாள் இருந்து பார்க்க வேண்டியது, பீரோவில் என்ன இருக்குது, அங்கே என்ன இருக்குது, இதெல்லாம் நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். அப்புறம் என்னைக்காவது ஒரு நாளைக்கு என்ன பண்ணுவாங்க? ஒரு சில ஆம்பளைகள் இது என்னத்தை அசிங்கம் சொல்லி செய்ய மாட்டாங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் அதையுமே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அவங்க அப்போ தான் எல்லாரையும் தூக்கி வச்சு என்ன பண்ணுவாங்க? எல்லாத்தையும் உங்களுக்கு பேப்பரில் டிவியில் எல்லாமே வரும். ஒரு விஷயம், இன்னைக்கு உள்ள வசதி வாய்ப்பை வச்சு என்ன தப்பு செய்தாலும் கண்டுபிடித்து விடுவார்கள். அதுக்கு நம்ம நேர்மையாக போயிட்டு போயிடலாமே. நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம ஒருத்தனை ஏமாற்றிட்டோம், நம்ம ஃபோட்டோ இல்லை, ஆதார் கார்டு இல்லை, நம்மளுடைய அட்ரஸ் இல்லை, எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம். காவல்துறை நினைச்சேன்னா அழகாக கண்டுபிடிப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு, நீங்கள் ஒரு இடத்துல பேசிகிட்டு இருக்கே, ஒரு செல்லில் பேசிட்டீங்க, அந்த பெல்லையை துறை போட்டாலும் கூட அந்த டவர்லேருந்து உங்கள் செல்லோட பக்கத்தில் எத்தனை செல்லு இருக்குது அத்தனை செல்லையும் எடுத்து பேசினாங்கன்னா யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதனால நிறைய தவறுகள் நடக்குது. அடுத்து இன்னொரு விஷயம்னா, 4 தரகர்களை வச்சுக்கிட்டு 4 ஆண் தரகரும் பெண் தரகரும் சேர்ந்துக்கிட்டு இது எனக்கு சொந்தக்கார பொண்ணுன்னு சொல்லி நீங்கள் அப்படியும் முடிச்சு விட்றீங்க. இது மாதிரி வேலைகள்லாம் பெண்கள் தயவு செய்து செய்யாதீங்க. பெண்களை வந்து இன்றைக்கி நம்ம இந்தியாவில் வந்து பெண்களை தான் பெரிய தெய்வமாக நம்ம வணங்குறோம். அதனால் நிறைய ஒரு சில பெண்களை சொல்ல தப்பாக நினைக்காதீங்க. யாருக்கு என்ன உதவி வேணுமோ நான் பண்ணித்தரேன். மாற்றுத்திறனாளிகளாக இருக்கீங்களா, வேலை வேணுமா, வேலை பண்ணி வாங்கி தர்றேன். என்னுடைய அலுவலகத்தையே 100 பேர் வேலை பார்க்கலாம். அதனால் ஒரு சில ஆண்கள் துணை இல்லாமல் தவிச்சு அவங்க எனக்கு ஒரு துணை வேணும்னு கேட்கும் பொழுது ஒரு சில பெண்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க. சில பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் இருந்துக்கிட்டு அதெல்லாம் இந்த தவறெல்லாம் என் வாயில் சொல்ல நான் விரும்பலை. ஆனால் ஒரு விஷயம், அந்த மாதிரி தவறுகளும் பண்ணாதீங்க. ஒரே ஒரு நபர் என்ன நமக்கு யார் வாழ்க்கை சரியாக கொடுப்பாங்கன்னு பாருங்கள். ஏன்னா அவங்கள்ட்ட நம்ம பேசும்போது தெரியும், 2 நாள் 3 நாள் பழகினாலே தெரியும். எல்லா ஆண்களையும் குறை சொல்ல முடியாது, எல்லா பெண்களையும் குறை சொல்ல முடியாது. ஆனால் இப்படித்தான் சொல்லிக் கொடுக்க உங்கள் ஆள் இல்லை. அதனால தான் நீங்கள் தவறான வழியில் போகிறீங்க, ஆண்களும் பெண்களும். அதே சமயத்தில் நல்ல வேலையை பார்க்கணும், நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைங்க. வீடும் கோயிலும் ஒன்றுன்னு சொல்கிறோம். அந்த வீடும் கோயிலும் ஒன்றா இருக்கும் பொழுது அந்த வீட்டில் வந்து அமைதியாக இருந்து கெட்ட வார்த்தைகள் பேசாமல் கோவப்படாமல் அமைதியாக இருந்து 2 பேரும் பேசினாலும் எந்த பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது. இன்றைக்கி ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு மாதம் இன்னைக்குள்ள சூழ்நிலை 5000 ரூபாய்க்கு வேலை பார்க்குறவங்க இருக்காங்க, 10,000 ரூபாய்க்கு வேலை பார்க்குறவங்க இருக்காங்க, 15,000 ரூபாய்க்கு வேலை பார்க்குறாங்க. அதுலேயும் குடும்பத்தை ஓட்டுறாங்க. 50,000, 1 லட்சம், 2 லட்சம், 5 லட்சம் மாதம் சம்பளம் வாங்குறாங்க. ஒரு விஷயம் நல்லதுங்க. 1 லட்ச ரூபா ஒருத்தர் வேலை பார்த்து உழைக்கிறாரு சாஃப்ட்வேரில். அவரே என்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, பொண்ணு வேலை பார்க்கணும். அந்த 1 லட்சம் வேலை பார்க்கும்போது என்ன நடக்குன்னா, அவர் காரில் போவார், இஎம்ஐ காரில் வாங்கியிருப்பார், வீடு பிளாட் வாங்கியிருப்பார். அது கட்டுறதுக்கே சரியாக இருக்கும். எல்லாம் ஒன்று தாங்க. இங்கேருந்து ஃபாரினில் போய் வேலை பார்க்குறேன், ஃபாரினில் அள்ளியாக கொடுக்குறாங்க, 20,000 30,000 சம்பளம் சொல்லுவாங்க. அது எல்லாம் செலவாகி போயிடுது. அதனால் கஷ்டப்படக்கூடிய பெண்கள் எத்தனை பேர் இருந்தாலும் வாங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க. இன்றைக்கி ஒரு கஷ்டப்படக்கூடிய பெண் இருக்கலாம். என்னுடைய ஆஃபீஸில் ஒரு வீடு 2 வீடு தனியாக இங்கே இருக்குது. அதாவது பெண் வீட்டுக்காரங்க வந்தால் பேசுகிறதுக்கு நேராக பிறப்பிட்டு வந்துடுங்க. ஆதார் கார்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாங்க. 2 நாள் 4 நாள் இங்கேயே தங்குங்க. ஒவ்வொரு மாப்பிள்ளையே வர சொல்கிறேன், பேசுங்க, முடித்து நல்ல குடும்பத்தோடு வாழுங்க. கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ மெட்ராஸ்லேருந்து ஒரு பொண்ணு வந்துச்சு, கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பொண்ணு வந்துச்சு, இங்கே இருந்தாங்க. சாப்பாடு தங்குற வசதி எல்லாமே நான் கம்பெனிலேருந்தே பண்ணி கொடுத்துட்டோம். மாப்பிள்ளைகள் எல்லாத்தையும் பண்ணணும். வாட்ஸ்அப்பில் வீடியோ காலில் பேசணும். பார்த்தாங்க, பிடிக்குது, வாங்க, முடிச்சுட்டு போய் நல்லா இருங்க, அவ்வளோதான். ஆனால் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க.
கல்யாணம்னு ஒன்று முடிச்சிட்டிங்கன்னா அழகு வசதி இதெல்லாம் யாரும் எதிர்பார்க்காதீங்க. குணத்தை மட்டும் பாருங்கள். 2 குணம்னா என்னங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பி வாழ்ந்தாலே குணம் அதுதான். விருப்பம் இல்லாமல் வாழ்ந்தால் குணம் இல்லை. அதனால் விரும்பி நீங்கள் வாழுங்க. உங்களுக்கு இறைவன் எல்லாருமே செய்வாப்பில். அதாவது மனித பிறப்பு இருக்கிறதே உயர்வான பிறப்பு மனித பிறப்பு. அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா அன்பாக இருங்க. அதுதான் என்னுடைய இது. எவ்வளவோ பேர் எவ்வளவோ விஷயங்கள் நடக்குது. ஏன்னா எனக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனையோ பேர் உங்களுடைய குறைகளை பேசுகிறீங்க. கஷ்டமாக தான் இருக்குது சரிண்ணா. அதனால் மனம் விட்டு பேசினாலே எல்லா பிரச்சனையும் முடிந்துவிடும். நன்றி பெண்களே. பெண்களும் சரி ஆண்களும் சரி, உங்களுக்கு ஒரு விஷயம் கடைசியாக சொல்கிறேன். இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். நான் ஃபோன் எடுக்கலை, கொஞ்சம் பிஸியாக இருந்தாலும் கூட. ஏன்னா ஒரு வீட்டில் போய் பேசிகிட்டு இருக்கும்போது நான் ஃபோன் எடுக்க முடியாது. இன்றைக்கி பாருங்கள், நான் மதியத்துக்கு மேலே ஒரு வீடு கிளம்புறேன். அப்போ ஃபோன் எடுக்க முடியாது. அப்போ நான் மிஸ்ஸாவை பார்த்தா நான் கூப்பிட வேண்டிய சொல்லிடுறோம். அப்போ நீங்கள் எனக்கு என்ன சொல்ல வரீங்களோ அதை என்னுடைய வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்பிடுங்க. ஃபோட்டோ முதல்ல என்கிட்ட பேசிவிட்டு ஃபோட்டோ ஜாதகத்தை உடனே அனுப்பிடுங்க. ஃபோட்டோ ஜாதகம் விவரத்தை அனுப்பிடுங்க. சரிங்களா? ஓகே, கேட்டதுக்கு நன்றி. நான் பேசுகிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.